வணக்கம். கடன் வாங்கியவர் கடனை திருப்பி செலுத்தாமல் இருந்தால் கடன் கொடுத்தவர் என்னென்ன நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். கடன் கொடுத்தவர் சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கலாம். பேச்சுவார்த்தை மூலமாக தீர்வு காண முயற்சி பண்ணலாம். இப்போ திட்டமிட்டு கடன் வாங்கியவர் கடனை திருப்பி செலுத்தவில்லை அப்படின்றது தெரிய வந்தால் அவர் மேலே வழக்கு தொடர வாய்ப்பு இருக்குது. பொதுவாக கடன் தொகை 20 லட்சத்துக்குள் இருந்தால் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்லேயும், 20 லட்சத்துக்கு அதிகமாக இருந்தால் ஹைகோர்ட்டு அல்லது டெப்டிக் ரெக்கவரி ட்ரிபியூனல் டிஆர்டி கோர்ட்லேயும் வழக்கு தொடர முடியும். இப்போது கடனை திருப்பி செலுத்தவில்லை அப்படின்ற பட்சத்தில் கடன் கொடுத்தவர் என்ன செய்யலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அவருக்கு லீகல் நோட்டீஸ், ஒரு அறிவிப்பு நோட்டீஸ் கொடுக்கலாம். அந்த அறிவிப்பு நோட்டீஸில் இவ்வளவு லிமிட்டேஷன், ஒரு கால அவகாசம், அந்த அவகாசத்துக்குள் பணத்தை திருப்பி செலுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். இல்லை மீடியேஷன் மூலமாக, ஆர்பிட்ரேஷன் மூலமாக பேசி அந்த பணத்தை திரும்ப பெற முயற்சி செய்யலாம். அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். ஐபிசி செக்ஷன் 420 மூலமாக போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். கடன் வாங்குறதுக்காக பேங்க் செக் புக்கு கொடுத்துருப்பார் இல்லையா, அந்த பேங்க் செக்கு வச்சு செக் பவுன்ஸ் கேஸு, இப்போது செக்ஷன் 138 செக் பவுன்ஸ் கேஸ் போடலாம். இப்போ அது கிரிமினல் கேஸில் தான் வரும். இப்போது லீகல் நோட்டீஸ் மூலமாக அவர் எந்தவித ஆக்ஷனும் கொடுக்கல அப்படின்ற பட்சத்தில் சர்ஃபேசி ஆக்ட் மூலமாக சொத்து பறிமுதல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு அவர் லோன் வாங்க முடியாத அளவுக்கு அவருக்கு சிபில் ஸ்கோர் குறைய வாய்ப்பு இருக்குது. இது கிரிமினல் கேஸில் வரும். ஸோ பேச்சுவார்த்தை மூலமாக தீர்வு காண முயற்சி செய்யலாம். சிவில் கோர்ட்டில் கேஸ் போட்டு பணத்தை வாங்குறதுக்கும் முயற்சி செய்யலாம். கடன் கொடுத்ததற்கு ஆதாரமாக இப்போது ப்ராமிசரி நோட், விட்னஸ், பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு, பேங்க் செக் புக்கு இதெல்லாம் ஒரு ஆதாரமாக வைத்து கோர்ட்டில் கேஸ் போடலாம். ப்ராகிபிஷன் ஆஃப் சேஞ்சிங் எக்ஸார்பிடன்ட் இன்ட்ரெஸ்ட் ஆக்ட் 2004 மூலமாகவும், மணி லெண்டர்ஸ் ஆக்ட் 1961 மூலம் அவங்க மேலே கேஸ் போட்டு பணத்தை பெறுறதுக்கு நடவடிக்கை எடுக்கலாம். இப்போது ஒரு ஃபேமிலி கடன் கொடுத்தவர் என்ன செய்ய முடியும் அப்படின்னா, ஃபேமிலியோட கலெக்டிவ் ஃபேமிலியாக சேர்ந்து கலெக்டிவ் கம்ப்ளைண்ட்டு கொடுக்கலாம். கலெக்டிவ் கம்ப்ளைண்ட் கொடுத்து உரிய நடவடிக்கை எடுத்து பணத்தை திரும்ப வாங்குறதுக்கு முயற்சி செய்யலாம். கடன் பத்திரம், அதாவது ப்ராமிசரி நோட்டில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, அதில் ப்ராமிசரி நோட்டில் ஒரு லிமிட்டேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வழக்கு தொடர்வதற்கான ஒரு காலக்கெடு இருக்கும். இப்போ கடன் வாங்கியவர் அந்த கடனை திருப்பி செலுத்த தவறிவிட்டால் ப்ராமிசரி நோட் அல்லது கடன் பத்திரம் எழுதிய தேதியிலிருந்து 3 ஆண்டுகளுக்குள் வழக்கு தாக்கல் செய்ய வேண்டும். அந்த 3 ஆண்டுகளுக்குள் அவர் தான் வாங்கிய கடன் தொகையிலிருந்து ஒரு பகுதியை செலுத்திவிட்டார் அப்படின்னா அந்த செலுத்திய தேதியிலிருந்து திரும்பவும் ஒரு 3 ஆண்டுகள் கால அவகாசம் நீட்டிக்கப்படும். பேச்சுவார்த்தை மூலமாக தீர்வு காண முயற்சி செய்யலாம். இந்த கடனை திருப்பி செலுத்த தவறினால், இப்போ பேங்க்கு லோன் அப்படின்னா இப்போது பேங்க்கு சிபில் ஸ்கோர் வச்சு தான் லோன் கொடுத்துருப்பாங்க. இப்போது அந்த கடனை திருப்பி செலுத்த தவறினா இப்போ பேங்க்கில் சிபில் ஸ்கோர் குறைய வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு லோன் வாங்க முடியாமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண முயற்சி செய்யலாம். தேங்க்யூ.